திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராணம். திருநாவுக்கரசு நாயனார் அடியாருக்கும் அடியேன். ஒரு நாள் திருநாவுக்கரசு நாயனார் சோழ மண்டலத்தில் உள்ள சிவஸ்தலங்கள் எல்லாவற்றையும் வணங்க வேண்டும் என்று தமது திருவுள்ளத்தை தோன்றிய ஆசையை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு விண்ணப்பம் செய்து அவரோடும் திருக்கோலக்கவிற்கு சென்று சுவாமி தரிசனம் பண்ணினார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவ்விடத்தினின்றும் மீண்டருளினார். அப்பமூர்த்தி திருக்கருப்பரியலூர், திருப்பன்கோர், திருநீடூர், திருக்குறுக்கை, திருநன்றியூர், திருநனிப்பள்ளி முதலிய ஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு காவிரியாற்றின் நீர்கரை வழியாகவும் சென்று திருச்செம்பன்பொள்ளி, திருமயிலாடுதுறை, திருத்துருத்தி, திருவேல்குடி, திருவிதிர்கொள்வாடி, திருக்கோடிக்கா, திருவாவூர்துறை, திருவிடைமருதூர், திருநாகேச்சரம், திருப்பளையாறை என்கின்ற ஸ்தலங்களை பணிந்து பாடி திருச்செத்தி முற்றத்தை அடைந்தார். அங்கே சுவாமி தரிசனம் செய்து கோவாய் முடுகி எடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் புவார் எடிச்சுவடின் மேல் பொறித்துவை என்னும் திருப்பதிகம் பாடவும் பரமசிவன் நல்லூருக்கு வா வா என்று அருளி செய்தார். அப்பமூர்த்தி திருநல்லூரிலே சென்று சுவாமியை வணங்கி எழுந்தார். எழும்பொழுது சுவாமி, உன்னுடைய நினைப்பை முடிக்கின்றோம் என்று சொல்லி தம்முடைய திருவடிகளை அவர் சிரசின் மேலே சூட்டி அருளினார். அப்பமூர்த்தி நினைந்துருகி மடியாரை என்று திருத்தாண்டகம் எடுத்து திருப்பாட்டில் இறுதிதோறும் திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாறே என்று பாடி அருளினார். இன்னும் திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு சில நாள் அங்கிருந்தார். இருக்கும் நாட்களிலே திருக்கருகாவூர், திருப்பாளைத்துறை முதலிய ஸ்தலங்களை போய் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு திருநல்லூருக்கு திரும்பி விடுவார். சில நாள் சென்ற பின் அப்பமூர்த்தி திருநல்லூர் என்றும் நீங்கி திருப்பழனத்தை வணங்கி கொண்டு திங்களூரின் வழியாக சென்றார். செல்லும் பொழுது அவ்வூரிலே அப்பூதி அடிகள் நாயனார் என்பவர் தம்முடைய புத்திரர்களுக்கு திருநாவுக்கரசு என்னும் பெயரை தரித்தும் தம்முடைய அன்னச்சத்திரம், கிணறு, குளம், தண்ணீர் பந்தல் முதலியவற்றிலும் தனித்தனியே இது திருநாவுக்கரசு நாயனாருடையது என்று தீட்டிருத்தலை கேள்வியுற்று அவருடைய வீட்டுக்கு எழுந்தருளினார். அப்போதி நாயனார் அப்பமூர்த்தியை தம்முடைய மனைவியார், புத்திரர் முதலானாரோடு வணங்கி அங்கே திருமுது செய்யும்படி பிரார்த்தித்து அதற்கு அந்நாயனார் உடன்பட்டது கண்டு அமுது சமர்ப்பித்து தமது புத்திரராகிய மூத்த திருநாவுக்கரசரை நோக்கி தோட்டத்திற்கு சென்று வாழை குறுத்து அறிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அவர் விரைந்து வாழை குறுத்து அறிய புகுந்த பொழுது ஒரு பாம்பு அவரை தீண்டிற்று. அதை அவர் பேணாமல் அப்பமூர்த்தி திருவமுது செய்யும்படி குருத்தை அறிந்து கொண்டு விரைவெளி திரும்பி வந்து விஷன் தலை கொள்கையால் மயக்கமடைந்து வாழை குருத்தி தம்முடைய தாயார் கீழே கொடுத்துவிட்டு கீழே விழுந்து இறந்தார். அது கண்டு அப்பூதி நாயனாரும் அவர் மனைவியாரும், ஐயோ, இனி நாயனார் திருவமுது செய்யாரே என்று துக்கித்து சவத்தை மறைத்து வைத்து சிறிதும் தடுமாற்றமின்றி அப்பமூர்த்தியிடத்தில் சென்று, சுவாமி எழுந்து வந்து திருவமுது செய்தருள் வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பமூர்த்தி அங்கு நிகழ்ந்த உண்மையை திருவருளினால் அறிந்து கொண்டு அவர்களுடைய அன்பை நினைந்து திருவருள் சுரந்து சவத்தை சிவாலயத்தின் முன் கொண்டு வைத்து ஒன்று கொள்ளாமவர் சிந்தை என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். உடனே அப்புத்திரர் உணர்வு பெற்று எழுந்தார். அப்பூதி நாயனார் தம்முடைய புத்திரர் பிழைத்ததை கண்டும் அதை குறித்து சந்தோஷியாமல் அப்பமூர்த்தி திருவமுது செய்யாதிருந்தமையை குறித்து துக்கித்து வருந்தினார். அவ்வருத்தத்தை நீக்கும் பொருட்டு அப்பமூர்த்தி அவருடைய வீட்டிற்கு சென்று திருவமுது செய்து அங்கே எழுந்தருளியிருந்தார். சில நாள் சென்ற பின் திங்களூரில் நின்றும் நீங்கி திருப்பலனத்தை போய் சுவாமி தரிசனம் செய்து சொன்மாலை பயில்கின்ற என்னும் திருப்பதிகம் பாடினார். அத்திருப்பதிகத்திலே அப்பூதி நாயனாரை அழலோம்பு மப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் என்று சிறப்பித்து அருளினார். அங்கே எழுந்தேறியிருக்கும் நாட்களிலே திருச்சொற்றுத்துறை முதலாளிய ஸ்தலங்களுக்கு போய் வருவார். வெகுநாள் சென்ற பின் அப்பமூர்த்தி திருநல்லூருக்கு சென்று சில காலம் அங்கே வசித்து பின் திருவாரூருக்கு போக கருதி அதனை நீங்கி பழையாறை, திருவளஞ்சுழி, கும்பகோணம், நாளூர், திருச்சேரை, திருக்குடவாயில், திருநாரையூர், திருவாஞ்சிபுரம், பெருவேலூர், திருவிளமலர் முதலிய தலங்களை வணங்கி கொண்டு திருவாரூரை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகள் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு திருப்பதிகத்திலே நம்மை நந்தியடிகள் நீரினால் விளக்கேற்றினமை சிறப்பித்து பாடினார். அந்த திருப்பதியில் இருக்கின்ற அறநெறி என்னும் ஆலயத்தையும் வணங்கி திருப்பதிகம் பாடினார். அங்கிருக்கும் நாட்களிலே திருவழிவளம், கீழ்வேலூர், கன்றாப்பூர் என்னும் ஸ்தலங்களுக்கும் போய் திருப்பதிகம் பாடிக்கொண்டு அவ்விடத்திற்கு திரும்பிவிட்டார். திருவாதிர நட்சத்திரத்திலே வீதிவடங்க பெருமானுடைய திருவிழாவை அடியார்களுடன் சேவித்து மகிழ்ந்திருந்தார். அந்நாட்களிலே திருப்புகலூருக்கு போகும்படி கருதி திருவாரூர் நின்றும் நீங்கி பல தலங்களையும் பணிந்து சென்றார். அந்நாளிலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்புகலூருக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு முருக நாயனாருடைய திருமடத்தில் எழுந்தருளி இருந்தார். திருச்சிற்றம்பலம். ஒரு நாள் அப்பமூர்த்தி திருவாரூர் நின்றும் திருப்புகலூரை நோக்கி எழுந்தருளி வருகின்றார் என்று கேள்வியுற்று அடியார் கூட்டத்தோடும் சென்று அவரை எதிர்கொண்டார். அப்பமூர்த்தி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை வணங்கி, அப்பரே, நீர் வாரும் நாளிலே திருவாரூரில் நடந்த பெருமையை சொல்லும் என்றார். அப்பமூர்த்தி திருவாதிரை சிறப்பை முத்து விதான மணி பொற்கவரி என்னும் திருப்பதிகத்தினாலே சொல்லி அருளினார்.
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அதை கேட்டு, நான் திருவாரூருக்கு போய் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு இவ்விடத்திற்கு வருவேன் என்று சொல்லி திருச்செங்காட்டங்குடி, திருநள்ளாறு, சாத்தமங்கை, திருமருகல் என்னும் தலங்களுக்கும் போய் தரிசனம் செய்து கொண்டு திருப்புகழூருக்கு திரும்பினார். சில நாள் சென்ற பின் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாரூர் நின்று நீங்கி திருப்புகழூருக்கு எழுந்தருளி வந்தார். அப்பமூர்த்தி அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து முருக நாயனாருடைய திருமடத்தில் அவரோடும் எழுந்தருளி இருந்தார். இருக்கும் நாளிலே சிறுதொண்ட நாயனாரும் திருநீலநக்க நாயனாரும் அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு இருந்தார்கள். சில நாளாயின பின் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் அப்பமூர்த்தியும் திருப்புகழில் நின்றும் நீங்கி திருநீலநக்க நாயனாரும் சிறுதொண்ட நாயனாரும் முருகநாயனாரும் மற்ற அடியார்களும் அனுமதி பெற்றுக் கொண்டு போய்விட திருவம்பர் என்னும் தலத்தை அடைந்து வணங்கி திருக்கடவூர் சென்று வீராட்டேஸ்வரரை பணிந்து குங்குளிக்கலைய நாயனாரால் அவருடைய திருமடத்திலே திருமுதி செய்விக்கப்பட்டு திருக்கடவூர் மயானத்தையும் வணங்கி திருவாக்கூர் முதலிய திருப்பதிகளை தரித்து திருவேலிமலையில் அடைந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு அங்கே எழுந்தருளியிருந்தார்கள். சில நாள் சென்ற பின் மழையின்மையாலும் காவேரி பெருக்கு இன்மையாலும் பஞ்சம் உண்டாக அதனால் உயிர்களெல்லாம் வருத்தமுற்றன. அக்காலத்திலே பரமசிவன் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கும் திருநாவுக்கரசு நாயனாருக்கும் தோன்றி, கால பேதத்தினாலே நீங்கள் மனவாட்டம் அடையீர்களாயினும் உங்களை வழிபடுகின்ற அடியார்களுக்கு கொடுக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு படிக்காசு தருகின்றோம் என்று திருவாய் வளர்ந்து திருக்கோயிலின் கிழக்கு பீடத்தில் மேற்கு பீடத்திலும் தினந்தோறும் படிக்காசு வைத்தருளினார். அவ்வடியார்கள் இருவரும் தாங்கள் பெற்ற படிக்காசுகளை அனுப்பி பண்டங்கள் வாங்குவித்து அமுது சமீபித்து சிவனடியார்கள் எல்லாரும் வந்து போஷணம் பண்ண கடவர்கள் என்று 2 காலங்களிலும் பறைசாற்றி தெரிவித்து அன்னமிட்டார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் பரமசிவனுக்கு குமாரராகையாலும் பாடல் தொன்று மாத்திரம் செய்கையாலும் தாம் பெற்ற படிக்காசை வட்டம் கொடுத்து மாற்ற பெற்றார். அப்பமூர்த்தியோ தாம் அக்கடவுளுக்கு அடியாராகையிலும் பாடற்தொன்றோடு கைத்தொண்டும் செய்கையாலும் தாம் பெற்ற படிக்காசை வட்டம் கொடாது மாற்ற பெற்றார். இவருடைய திருமடங்களிலும் நாள்தோறும் சிவனடியார்கள் போஷணம் பண்ணி மகிழ்ந்திருக்கும் காலத்திலே எங்கும் மழை பெய்து தானிய முதலவைகள் மிக விளைந்தமையால் பஞ்சம் நீங்கிற்று. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் திருவேலிமலை என்றும் நீங்கி திருவாஞ்சியம் முதலிய ஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு வேதாரண்யத்தை அடைந்து ஆலயத்தில் பிரவேசித்து வளம் செய்து வேதங்கள் அருச்சித்து திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டே இருக்கின்ற திருக்கதவுக்கு முன் வந்து வேதங்களாலே திருக்காப்பு செய்யப்பட்ட திருக்கதவை அடியார்கள் நீக்க பெறாமையினாலும் வேறொரு பக்கத்திலே ஒரு வாயிலிட்டு அதன் வழியே செல்கின்றார் என்பதை கேட்டறிந்தார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அப்பமூர்த்தி நோக்கி, அப்பரே, நாம் எப்படியும் சுவாமியை அபிமுக திருவாயில் வழியே சென்று தரிசிக்க வேண்டும். அதனால் இந்த திருக்கதவு திறக்கும்படி பொருட்டு நீரே திருப்பதிகம் பாடும் என்றார். அப்பமூர்த்தி 12 மொழியால் என்னும் திருப்பதிகத்தை திருக்கதவு திறக்கப்படும் பொருட்டு பாட அது திறக்கப்படாமல் தாழ்ந்தது. அது கண்டு இரக்கமுன்றிலீர் என்று திருக்கடை காப்பிலே பாடி வணங்கினார். உடனே வேதாரண்யேஸ்வரருடைய திருவருளினாலே திருக்கதவு திறக்கப்பட்டது. அப்பொழுது நாயன்மார் இருவரும் விழுந்து நமஸ்கரித்தார்கள். அடியார்கள் எல்லாரும் ஆனந்த கோஷம் செய்தார்கள். நாயன்மார் இருவரும் பேரின்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து எழுந்து உள்ளே புகுந்து சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகள் பாடி அரிதில் வெளியே வந்தார்கள். அப்பொழுது அப்பமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை நோக்கி, எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த திருக்கதவு திறக்கப்பட்டும் அடைக்கப்பட்டும் என்று வழங்கும் பொருட்டு தேவரீர் இது அடைக்கும்படி திருப்பதிகம் பாடியருளும் என்றார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருப்பதிகத்திலே முதற்பாட்டு பாடிய மாத்திரத்திலே திருக்கதவு அடைக்கப்பட்டது. அது கண்டு நாயன்மார் இருவரும் திருவருளை வியந்து களிப்பிட்டு வணங்கினார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் எடுத்த திருப்பதிகத்தை முடித்தருளினார். அன்று தொடுத்து அந்த திருக்கதவு திறத்தலும் அடைத்தலும் ஆகிய வழக்கம் என்றும் நிகழ்ந்தது. அங்கே நிகழ்ந்த அற்புதத்தை கண்ட அடியார்கள் சமசரும் ஆச்சரியம் கொண்டு உரோமஞ்சம் கொள்ள கண்ணீர் சொரிய நாயன்மார் இருவருடைய திருவடியில் விழுந்து நமஸ்கரித்தார்கள். நாயன்மார் இருவரும் திருமடத்தை அடைந்தபின் திருநாவுக்கரசு நாயனார் தான் திருப்பதிகம் முழுவதும் பாடிய பின்னே திருக்கதவு திறந்த அருமையையும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் முதறப்பாட்டை பாடின உடனே கதவு அடைந்த எளிமையையும் நினைந்து சுவாமியுடைய திருவுள்ளம் இதுவென்று அறிய மாட்டாமல் அயிருகின்றேன் என்று கவன்று மிக அஞ்சி திருமடத்திலே ஒரு பக்கத்திலே போய் வேதாரண்யேஸ்வரருடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டு அருணித்தலை செய்தார். அப்பொழுது பரமசிவன் அவரிடத்தில் சென்று, நாம் வாய்மூரில் இருப்போம், அவ்விடத்தில் தொடர்ந்து வா என்று அருளி செய்தார் அப்பமூர்த்தி. எங்கே என்னை இருந்திட தேடிக்கொண்டெங்கே வந்தடையாள மருளினார் தெங்கே தோன்றும் திருவாய் மூச்செல்வனார் அங்கே வாவென்ற போனாரே தென்கொலோ என்னும் திருப்பதியும் பாடிக்கொண்டு எழுந்து வேதாரண்யத்தில் நின்று புறப்பட்டு விரைந்து போக சுவாமி அவருக்கு முன்னாகத்தாம் அவருக்கு முன் காட்டியருளி திருக்கோலத்தோடும் நடந்தருளினார். நெடும்பொழுது பரமசிவனுக்கு பின்னாக செல்கின்ற அப்பமூர்த்தி அவரை சமீபிக்க பெற்றிலர். சுவாமி சமீபத்திலே காட்சி கொடுப்போர் போல ஒரு திருக்கோயிலை எதிரே காண்பித்து அதனுள்ளே புகுந்தருள அப்பமூர்த்தியும் அவ்விடத்தில் விரைந்து தொடர்ந்தார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் அப்பமூர்த்தியும் திருவாய்மூருக்கு போகின்றார் என்று கேள்வியுற்று வந்து சேர்ந்தார். அப்பமூர்த்தி
சுவாமி மறந்தமையை குறித்து துக்கித்து அடியார்களில் சிறந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரே திறக்க வேண்டும் என்பதை நினையாமல் திறந்து குற்றம் செய்த சிறியனுக்கு ஒழிக்கலாம். ஒரு திருப்பதிகத்தின் முதற் பாட்டாலேயே திருக்கதவை அடைப்பித்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இங்கே வந்திருக்கின்றார், அவருக்கு எப்படி ஒழிக்கலாம் என்றார். உடனே பரமசிவன் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு காட்சி கொடுத்தருளினார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தரிசித்து சோத்திரம் பண்ணி அப்பமூர்த்தியும் காணும்படி காட்ட அப்பமூர்த்தியும் தரிசித்து பாடவடியார் பரவக் கண்டேன் என்னும் திருப்பதியும் பாடினார். சுவாமி அத்திருப்பதிகத்தை ஏற்றுக்கொண்டு எழுந்தருள நாயன்மார் இருவரும் திருவாய்முறை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டு சில நாள் அங்கிருந்த பின் வேதாரண்யத்துக்கு திரும்பி வந்து அங்கே சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். இருக்கும் நாளிலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மதுரையில் இருக்கின்ற பாண்டியனுடைய மனைவியராகிய மங்கையர்க்கரசியாரும் மந்திரியாராகிய குலச்சிறை நாயனாரும் அனுப்பிய தூதர்களாலே பாண்டிய நாட்டிலே ஆறுகத சமயம் பரவ சைவம் குன்றிய சமாச்சாரத்தை கேள்வியுற்று சமணர்களை வென்று சைவ தாபனம் செய்யும் பொருட்டு அவ்விடத்திற்கு செல்ல எழுந்தார். அப்பொழுது திருநாவுக்கரசு நாயனார் சமணர்களுடைய கொடுமையை நினைந்து மதுரைக்கு போகாதிருக்கும்படி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனை தடுக்க திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அதற்கு இசையாமல் பாண்டி நாட்டுக்கு எழுந்தருளினார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ சிவசிதம்பரம்.